நண்பர்களே இங்கே பார்த்துங்க கீழெல்லாம் எவ்வளோ மண் இருந்தது பாருங்கள். எல்லா மண்ணுமே வாரிங்க பாருங்கள். சாக்கில் செருப்பு எல்லா கருமத்தையும் கொண்டாந்து போட்டு வச்சுக்கிறோம். ஒரு பவர் ரூமில் என்னென்ன இருக்கிறது எல்லாமே அதுமாதிரி பாருங்கள். இந்த பெஞ்சு கீழே இருந்தது. இங்கே இருந்ததுன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரக்கட்டி கொஞ்சம் கீழே கட்டலாம். ஓகேங்களா, மிஸ் கலவை மீதி எவ்வளோ மண் இருக்கோ அங்கே எல்லா மண்ணையும் வாரிட்டோம். ஓகேங்களா, வாரிட்டு அந்த சாக்கில் லோட் பண்ணிட்டோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு பிரியாணி வட்டா பிரியாணி வட்டாவும் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஓகேங்களா, அந்த பெயிண்ட் ஒர்க் ஆகிருக்காங்க அதில். அதெல்லாம் நம்ம வேலையை ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அந்த இடத்துல. ஓகேங்களா, ஒரு பவர் ரூம்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ அந்த ஃபேன்லாம் நான் எடுத்துருவேன் இதுலேருந்து. ஓகேங்களா, சொல்லு ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா, நீட் அண்ட் க்ளீனாக எடுத்துகிட்டு பாருங்கள். நாளைக்கு என்னென்னா இந்த இடத்துல இவ்வளோ ஃபயர் ஆனதுக்கு காரணம் இந்த ஃபயர் இன்ஸ்டியூஷன் சேம்பர் இல்லை, அதாவது ஃபயர் ஃபைட்டர் இல்லை. ஓகேங்களா, ஃபயர் ஃபைட்டரே எங்கேயும் மெல்ட் ஆகி போய் கண்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபயர் ஃபைட்டரே மெல்ட் ஆகி போய் கண்டு பாருங்கள். இதெல்லாம் நம்ம சேனலில் எப்படி வீடியோ போட்டிருப்பேன். இதுக்கெல்லாம் பைப் போட்டு வயரிங்லாம் ரெடி பண்ணது, இந்த ஸ்டார்டர் மோட்டரோட ஸ்டார்டர்லாம் வச்சது. ஓகேங்களா, அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் மாதிரி வெளியே கூட்டிட்டு இந்த ஃபேனோட இதெல்லாம் இப்போ நான் எடுத்து வெளியே போட்டுருவோம். ஓகேங்களா, இந்த ஃபேனோட இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா, ஃபேனோட இதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இந்த ட்ரென்ச்சில் நம்ம இறங்க முடியாது. ஏன்னா இங்கே பாம்பு இருக்குது. அதனால் நம்ம நம்பி ட்ரென்ச்சில் இறங்க முடியாது. அதனால் ட்ரென்ச்சில் இறங்கி ட்ரென்ச்சில் எடுத்து எடுக்க மாட்டேன். ஆனால் ஏன்னா கேபிள் வேலை செஞ்சால் கம்பல்சரி ட்ரென்ச்சில் இறங்குவோம். ஆனால் இன்றைக்கி இறங்கி ஆகணும். ஓகேங்களா, இன்றைக்கி இறக்க மாட்டேன். மற்றபடி இங்கேருந்து மண்ணெலாம் மாறிட்டோம். ஒரு ஃபயர் ஃபைட்டர் மட்டும் வச்சுட்டா வேலை முடிஞ்சுட்டு நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இந்தமாரி நீங்களும் ஏன்னா ஒரு ஹோட்டல்லையோ எனிதிங் ஒரு இடத்துல மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா பவர் ரூமை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா வெண்டாராக தான் வந்து வேலை செய்கிறோம். ஃபால்ட் எதனா கூப்பிடுவோம், வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஓகேங்களா, ஃபால்ட் ட்ரபிள் ஷூட் பண்ணி ரெடி பண்ணி தருவோம். அதுமாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது என்னன்னா இங்கே என்ன ஃபால்ட் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன ஒர்க்லாம் நம்ம என்னன்னா ஒரு தனியாக செஞ்சு இதுக்கு ஒரு லேபர் போட்டுருவோம். ஓகேங்களா, போட்டுருவோம். அதுமாதிரி நீங்களும் செய்யுங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே. என்னென்னா குறைந்தா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நண்பர்களே.